பல்வேறு மாவட்டங்களிலிருந்து எமது செய்தியாளர்கள் தொடர்ந்து மழை நிலவரங்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றனர். தொடர்ந்து இணைகிறார் சூரியராஜன். சூரியராஜன், நீங்க இருக்க பகுதியில் மழை நிலவரம் குறித்து விரிவாக பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக. அதாவது காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே இன்று பிற்பகல் இந்த புயலானது கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் நேற்று முதலே மாமல்லபுரம் மட்டும் இல்லாமல் அதன் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ச்சியாக இரவு முதலே மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி மாமல்லபுரம் கடற்கரை பகுதியில் இருக்கும். வழக்கமாக பார்த்தோன்னா இந்த மாமல்லபுரம் கடல் பகுதியில் 2 அடி முதல் 3 அடி உயரத்துக்கு தான் கடல் அலை எழும்பும். ஆனால் கிட்டத்தட்ட நேற்றைய தினத்தில் 8 அடி உயரத்துக்கு வந்த அலை தற்போது 10 அடிக்கு அதிகமான உயரத்தில் கடல் மிக ஆக்ரோஷமாக கொந்தளிப்புடன் இருக்கக்கூடிய காட்சியாக மாதிரி பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் மாமல்லபுரம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் அதாவது பூஞ்சேரி, கிழக்கரை சாலை, அதே போல் கொத்திமங்கலம் சுற்றி இருக்கக்கூடிய மீனவர் பகுதி மக்கள் முழுவதுமாக மழையானது தொடர்ச்சியாக பெய்து வருகின்றது. இதன் காரணமாக இந்த மாமல்லபுரம் சுற்றுவட்டார பகுதியில் மின்சாரமும் துண்டிக்கப்படுது. இருந்தாலும் இன்று பிற்பகல் இந்த புயல் கரையை கடக்கும் என்பதன் காரணமாக மாமல்லபுரம் பகுதியை பொறுத்தவரை ஒரு பலத்த சூறாவளி காற்றானது வீசி வருகிறது. இங்கே நம்ம இருக்கக்கூடிய ஒரு மீனவர் கடவுள் பேசுவோம். சார், இங்கே மாமல்லபுரத்தில் இங்கே எப்படி சார் இருக்குது கடலுடைய நிலைமை? என் பேர் மதனு. மீன் இந்த இடத்துல தான் இருக்கிறோம். மீனவர் பகுதியில் கடல் தொழில் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று கடலோட அலை கம்மியாக இருந்தது. இன்றைக்கி பார்க்கணும், இன்றைக்கி காலையில் பார்க்க போனால் டபுளாக இருக்குது. இப்படி பார்த்தாலும் 10 அடி உயரத்தில் இருக்குது. அது இன்னும் தொலைவாக இருக்கும் போது எப்படி இருக்குது, இன்னும் அது கிட்ட நெருங்க அது அப்படியே ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக 4-5 நாளாக கடலுக்கு போகாமல் இருக்கிறோம். மீன் பிடிக்க எதுவுமே இல்லை. அது மறு உத்தரவு வரைக்கும் நாங்கள் வீட்டில் இருந்து தான் இருக்கணும். இப்போ பார்த்தா மின்சாரம் வேறு துண்டிக்கப்பட்டிருக்கு. வருமா என்னன்னு தெரியல. இப்போ தண்ணி வசதி கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாமே இப்போ காற்றின் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது காற்று. இன்னும் கிட்ட நெருங்க அதனுடைய வேகம் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் இந்த கம்பம் விழுகிறது வாய்ப்பு இருக்குது. மரங்க இருந்தால் மரம் விழுகிறது வாய்ப்பு இருக்குது. வாழ்வாதாரம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வெளித்தெருவு போக முடியாது எங்களுக்கு. இப்போ கடந்த ஒரு 4-5 நாளாக மீன் பிடிக்க கடலுக்கு போல சொல்கிறீங்க. இங்கே படகுலாம் பாதுகாப்பான இடத்துல நிறுத்தி வச்சுருக்கோமா? எங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40-50 போட்டு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20-30 போட்டு பாதுகாப்பு வச்சுருக்கோம். அப்போ இடம் இல்லாத பட்சத்தில் அங்கே அந்த பக்கம் நிறுத்தி வச்சுருக்கோம். மண்ணில் தான் நிற்கிறது. இன்றைக்கி அதிகமாக தண்ணி வர வாய்ப்பு இருக்குது. அது மூலம் இது பாதுகாப்பாக இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும்போது படகாக தூக்கி அடிக்க வாய்ப்பு இருக்குது. மாமல்லபுரம் கடற்கரையில் இருக்கும் சார். வழக்கமாக இந்த பகுதியில் எப்படி இருக்கும் காற்று, அதே போல் கடற்கரை துடைப்பு? இப்போ நம்மளால் நிற்க முடியாத அளவுக்கு நல்லா காற்று இருக்குது. எப்படி சார் சொல்கிறீங்க அதை? நேற்று பார்த்தீங்கன்னா சுத்தமாக காற்று ரொம்ப கம்மி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிற்க முடியல. கொடையாக வளைச்சிட்டு போகுது. நம்மளை ஆளை தள்ளுற மாதிரி வருது இன்றைக்கி காற்று. இப்போ காற்றின் வேகம் கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டர் வேகத்துக்கு அடிக்குது. இன்னும் இருக்க அதிகபட்சமாக கிட்ட வர ஒரு 60-70 கிலோமீட்டர் வேகத்துக்கு அடிக்க வாய்ப்பு இருக்குது. மாமல்லபுரம் பகுதியை பொறுத்தவரை பார்த்தோன்னா வழக்கத்துக்கு மாறாக கடல் கொந்தளிப்பும் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பலத்த சூறாவளி காற்றும் இந்த பகுதியில் வீசி வருகிறது. காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே இன்றைய பிற்பகல் புயல் கரையை கடக்கும் என்பதன் காரணமாக மாமல்லபுரம் பகுதியை பொறுத்தவரை முற்றிலும் ஒரு மழையானது தொடர்ச்சியாக பெய்தது. அது மட்டும் இல்லாமல் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. மேலும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு யாரும் மீன் பிடிக்க செல்லாமல் பாதுகாப்பான இடத்துல படகுகள் நிறுத்தி வைக்கப்பட சொல்லிட்டு இங்கே கூட மீனவர்கள் நம்ம தெரிவிச்சிருக்காங்க. சூரியராஜன், இந்த மழை காரணமாக பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டு இருக்கும் அறிவுறுத்தல்கள் என்னென்ன? அது மட்டும் இல்லாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக என்னென்னலாம் எடுக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பாக கல்யாணி. அதாவது மாமல்லபுரம் பகுதி பார்த்தோன்னா மாவட்ட நிர்வாகம் சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்வதேச சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த மாமல்லபுரம் பகுதி. தொல்லியத்துறை கட்டுப்பார்க்கக்கூடிய அதாவது வெண்ணெய் உருண்டைக்கல், அர்ஜுனன் தபசு, 5 ரதம், கடற்கரை கோவில் ஆகிய பகுதிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் சொல்லிட்டு அறிவிக்காங்க. அதே போல் இன்று பிற்பகல் புயல் கரையை கடக்கும் என்பதன் காரணமாக புயல் கரையை கடக்கும் போது மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, பொது இடத்தில் யாரும் வரக்கூடாது, எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் நேற்று சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த புயல் கரையை கடக்கும் போது கிழக்கு கடற்கரை முழுவதுமாக போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் என பல்வேறு மாவட்டங்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக ஒரு பள்ளி மற்றும் கல்லூரி விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. எனவே செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பாக புயல் கரையை கடந்தாலும் கூட அதற்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பல்வேறு நடவடிக்கை எடுத்து சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க. மேலும் கிட்டத்தட்ட இந்த புயல் கரையை கடக்கும் என்பதன் காரணமாக இந்த பகுதியில் மாமல்லபுரம் மட்டும் இல்லாமல் இந்த கிழக்கு கடற்கரை சாலை, அதாவது மகாபலிபுரம், கல்பாக்கம், புதுப்பட்டணம், இந்த கிழக்கு கடற்கரை சாலை கடலோர பகுதி முழுவதும் மின்சாரம் இந்த காலை முதலே துண்டிக்கப்பட்டிருக்காங்க.
புயல் காரணமாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருப்பதாக செய்தியாளர் சூரியராஜன் தெரிவிக்க கேட்டோம். தொடர்ந்து செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், பொதுவாக இந்த மழை நேரங்களில் எடுக்கப்பட்டிருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை காட்டிலும் இந்த ஃபெஞ்சல் புயல் காரணமாக அதிகமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கு. நீங்க இருக்க பகுதியில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பொதுமக்களுக்கான அறிவுறுத்தல்கள் சொல்லப்பட்டிருக்கு? விரிவான தகவல்களை பதிவு செய்ய. அதாவது கடந்த 23ஆம் தேதி தாழ்வு மண்டலமானது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியது. அதனைத் தொடர்ந்து ஆழ்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று பார்த்தீங்கன்னா நேற்று மாலை முதல் இது புயலாக மாறப்பட்டது. பெங்கல் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ள இந்த புயலானது இன்று பிற்பகல் புதுவை மற்றும் காரைக்கால் இடையே கரையை கடக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளன. நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா மீனவ கிராமம், அதாவது மரக்காணம் அருகே உள்ள எக்கியார்குப்பம் கடற்கரை பகுதியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடற்கரையை பார்க்கலாம். ஆரோவில் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 19 மீனவ கிராமங்கள் சுமார் 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வராங்க. 4 நாட்களாக இவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. அனைத்து பைபர் படகுகளும் 1500க்கும் மேற்பட்ட பைபர் படகுகள் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். நாம் தற்போது இந்த மீனவர்களை கேட்கலாம். சார், இப்போ இந்த நீங்க எத்தனை நாளா மீன் பிடிக்க செல்ல கடல் அலை வழக்கத்திற்கு மாறாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கடல் ரொம்ப சேதாரமா இருக்குங்க. 4 நாளா நாங்கள் கடலுக்கு செல்லவில்லை. அதிகாரிகளும் யாரும் எங்களை பார்க்கல. அதுக்கு பிறகு என்ன பண்ணா போட்டு எங்க இடத்துல ஒரு 200-250 போட்டு கிட்ட இருக்கும்போது எல்லாம் அப்பால பறிச்சுட்டு வந்தாங்க. 4 நாளா வீடு தான் இருக்கிறோம். இது வரைக்கும் எந்த அதிகாரியும் யாரும் எங்களை பார்க்கலங்க. நேற்று உள்ளிட்ட அதிகாரிகள் இருந்தாங்க. இங்க தங்கறதுக்கு வசதியெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு எங்க பகுதியில யாரும் வரலங்க. இது வரைக்கும் எந்த அதிகாரியும் எங்களை பார்க்கல. எந்த ஒரு அதிகாரியும் என்ன ஏது மரக்கா சேர்த்து வைக்க இருப்போம் இருக்குதா இல்லையானவங்க யாரும் பார்க்கலங்க. சொல்லுங்க ஐயா. தொடர்ந்து செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைகிறார். ஷேக் அப்துல்லா, நீங்க இருக்க பகுதியில் மழை நிலவரம் குறித்து விரிவா பதிவு செய்யுங்க. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவாகி பெஞ்சல் புயல் இன்று பிற்பகல்ல கரையை கடக்க உள்ளதாக வானிலை மையம் தெரிவிச்சிருக்கு. குறிப்பா காரைக்காலில் இருந்து மாமல்லபுரத்திற்கு இடையே தான் கரையை கடக்கும்னு வானிலை மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில நாம் தற்பொழுது மாமல்லபுரத்திலிருந்து சுமார் 16 கிலோமீட்டருக்கு அருகே உள்ள கல்பாக்கத்தில் தான் இருக்கும். கல்பாக்க பகுதியில் உள்ள சட்ராஸ் என்ற மீனவ கிராமத்தில் தான் இருக்கும். இந்த கிராமத்தை பொறுத்தவரை 400க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் இருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட மீனவ படகுகளும் இருக்கு, அதாவது ஃபைபர் படகுகளும் இருக்கு. தற்போது இந்த பகுதியில பொறுத்த வரைக்கும் வழக்கமா 4 அடி முதல் 4 அடி வரை தான் கடல் அலை இருக்குன்னு சொல்றாங்க. தற்பொழுது 13லிருந்து 15 அடி வரை கடல் அலை எழும்பி கடல் கடுமையான சீற்றமாக இருக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை சேர்ந்த மீனவர்கள் 6 தினங்களாக கடற்கரைக்கு போகல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய படகுகளை பாதுகாப்பாக டிராக்டர் உதவியுடன் கடற்கரையிலிருந்து 440 மீட்டர் தொலைவில் நிறுத்தி வச்சிருக்கதாக சொல்றாங்க. தற்போது இந்த பகுதியை பொறுத்தவரை பலத்த ஒரு காற்று வீச தற்போதே தொடங்கியிருக்கு. 45 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரை இந்த காற்றின் வேகம் இருக்கு. இந்த பகுதியில பொறுத்த வரைக்கும் மழையும் ஒரு பரவலான மழையை இரவில் இருந்தே பெஞ்சிட்டு இருக்கு. தற்போது இந்த பகுதியை சேர்ந்த மீனவர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். ஆனா இங்க எப்படி புயல் கரையை கடக்கிறா சொல்றாங்க. தற்போது கடலோட சீற்றம் எப்படி இருக்கு, இந்த பகுதியில் காற்று எவ்வளவு தூரம் வீசுதுன்னா? கடல் சீற்றம் அதிகமாக தான் இருக்கிறது. காற்று வேகமும் ஒரு 40லிருந்து 45 கிலோமீட்டர் வேகத்தில் தான் இருக்குது. கடல் அலை ரொம்ப சீற்றமாக தான் இருக்குது. 10லிருந்து 14 அடி வரலும் இருக்கும். கடல் ரொம்ப சீற்றமாக தான் இருக்கிறது. இப்போ பாதுகாப்பாக இருக்கீங்களா? ஏன்னா கடற்கரையை ஒட்டி தான் உங்கள் மீனவ கிராமம் இருக்கு. படகுகள்லாம் பாதுகாப்பாக நிறுத்திருக்கீங்களா? படகுலாம் பாதுகாப்பாக தான் இருக்குது. நாங்களும் பாதுகாப்பாக தான் இருக்கிறோம். இது இனிமேல் என்ன ஆகும்னு தெரியல, சொல்ல முடியாது. புயல் எடுத்தால் எப்படி என்ன ஆகணும், தண்ணி வரும், காற்று வேகம் அதிகமாக இருக்கும், மரங்க விழும், நிறைய சேதாரம் இருக்க தான் செய்யும். பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு.
இந்த மீனவர் சொல்றதை கேட்டிருப்பீங்க. தற்போதே வந்து காற்றின் வேகம் அதிகரித்திருக்கு. இன்னும் வந்து புயல் வந்து கரையை கடக்கிறது பிற்பகலுக்கு மேலே தான் கரையை கடக்கும்னு வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. ஆனால் தற்போதே வந்து ஒரு பலத்த காற்று வந்து இந்த பகுதி, அதாவது சட்ராஸ் மீனவ கிராமத்தை பொறுத்த வரைக்கும் வீசிட்டு இருக்கு. ஏன்னா வந்து மாமல்லபுரத்திற்கு காரைக்காலுக்கும் இடையே தான் வந்து புயல் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாமல்லபுரத்திலிருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவில் தான் கல்பாக்கம் இருக்கு. இந்த கல்பாக்கத்தில் சட்ராஸ் மீனவ கிராமத்தில் தான் இருக்கும். இந்த கிராமத்தை பொறுத்தவரை கடலோட சீற்றம் வந்து அதிகரித்து காணப்படுகிறது. ஒரு புறம் வந்து காற்றுடன் மழையும் வந்து கொட்டி தீர்த்து வருகிறது. அதனால் மீனவர்கள் வந்து பாதுகாப்பாக தான் இருக்கும்னு சொல்றாங்க. இருந்தாலும் புயல் வந்து ஒரு சேதத்தை தான் ஏற்படுத்தும். ஏன்னா மரங்கள் விழுகும், கடல்ல இருந்து உள்ள தண்ணீர் வந்து, ஏன்னா அருகாமையில தான் இந்த மீனவ கிராமம் இருக்கிறனால கடல்ல இருந்து உள்ள தண்ணீர் வந்து உட்புறக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்றதா இந்த மீனவ கிராம மக்களுடைய ஒரு அச்சமாகவே இருக்கு. எந்த அளவுக்கு இருக்கு அப்துல்லா நீங்க இருக்க பகுதியில்? ஷேக் அப்துல்லா, நீங்க இருக்க பகுதியில் மின் விநியோகமானது எந்த அளவுக்கு இருக்கு? சீரா மின் விநியோகம் இருக்கிறதா அல்லது தடை செய்யப்பட்டு இருக்கிறதா? இந்த பகுதியை பொறுத்தவரை மின் விநியோகம் என்பது தற்போது வரை வந்து சரியான முறையில் தான் இருக்குது. ஏன்னா மின் விநியோகம் இந்த பகுதியில் நிறுத்தப்படலை. ஏன்னா தற்பொழுது வந்து ஒரு 45லிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் வந்து அதிகரிச்சிருக்கு. ஏன்னா இரவிலிருந்தே இந்த பகுதியை பொறுத்தவரை, அதாவது கல்பாக்கம் அதை சுற்றி உள்ள வந்து புதுப்பட்டினம், சட்ராஸ் உள்ளிட்ட கிராமங்களில் இரவிலிருந்தே வந்து ஒரு பரவலான மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா வந்து அதிக கனமழை பெய்யலை. ஆனால் காற்றோட வேகம் வந்து தற்போது தான் அதிகாலை முதல் தான் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகரித்தே காணப்படுது. இந்த பகுதியை பொறுத்தவரை தற்பொழுது கடல் சீற்றம் அதிகமாக இருக்குது. வழக்கமாக 4 அடி தான் இருக்கும் இந்த கடலோட அலை. தற்பொழுது வந்து 10 முதல் 14, 15 அடி வரை இந்த கடலோட அலை வந்து அதிகமாக இருக்கு, கடலோட சீற்றம் அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து இந்த மீனவ கிராம மக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் பொறுத்தவரை காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படாதனால ஒளிப்பதிவாளர் பாண்டியன் காட்டுற காட்சியை கூட பார்க்கலாம். மரங்கள்லாம் வந்து எவ்வளவு தூரம் வந்து அசைவா இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. தற்பொழுது வந்து புயல் வந்து பிற்பகல்ல தான் கடக்க உள்ளது. ஆனா தற்பொழுதே வந்து காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுறதுனால இனி வரக்கூடிய நேரங்களில் மின் விநியோகம் வந்து தடை செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த பகுதியில் உள்ள படகுகள் எல்லாம் வந்து பாதுகாப்பா நிறுத்துங்க, மின் விநியோகம் நிறுத்தப்பட்டா என்னென்ன பொருட்கள் எல்லாம் வந்து கையில வச்சுக்கணும், புயல் வந்து நேரத்தில் வந்து பொதுமக்கள் எவ்வளவு தூரம் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்ட நிலையில பிற்பகலுக்கு மேல வந்து பெஞ்சல் புயல் கரையை கடக்க உள்ளனால இந்த பகுதியை சேர்ந்த மீனவ மக்கள் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்காங்க. இருந்தாலும் வந்து புயல் வந்து கரையை கடக்கும் பொழுது பல்வேறு சேதங்களை ஏற்படுத்துமோ என்ற அச்சத்திலையும் இவங்க இருக்கிறத நம்மால் பார்க்க முடியுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.